Hello guys, welcome to ATP Tech Tamil. நம்ம ரெகுலராக பைத்தான் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒரு நாள் சால்வ் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம 5வது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். வாங்க சால்வ் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் இதான், ஸ்மாலஸ்ட் மல்டிபிள். அதாவது இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒன்ல இருந்து n வரைக்கும் இருக்க எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகிற ஒரு நம்பர், அந்த நம்பர் மினிமமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும் நம்ம. உதாரணத்துக்கு இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 1 to 10 கொடுத்துருக்காங்களா, 10 தான் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்க எல்லா நம்பராலையும் இந்த 2520 இந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். அதே மாதிரி வந்து இதை விட சின்ன நம்பர் எதுவும் இந்த மாதிரி எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகுது. அப்போ இதான் இருக்கிறதுலையே அந்த மாதிரி இருக்க மினிமம் நம்பர். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சாலே இது என்ன லாஜிக்னு தெரிஞ்சிடும். இதான் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுற எல்சிஎம் தான், லீஸ்ட் காமன் மல்டிப்ளேயர். அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வழக்கமாக 2 நம்பர் கண்டுபிடிப்போம், இல்லை 3 நம்பர். இது வந்து ஒரு அரேவா ஒரு 10 நம்பர், 12 நம்பர், 20 நம்பர் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து 40 வரைக்கும் 1 to 40 வரைக்கும் கொடுப்பாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி லீஸ்ட் காமன் மல்டிப்ளேயர் கண்டுபிடிக்கணும். அவங்க எப்பவுமே இருக்க இன்புட் ஃபார்மேட் தான். எத்தனை டெஸ்ட் கேஸ்னு கொடுத்துருவாங்க, அதுக்கடுத்து ஒவ்வொரு டெஸ்ட் கேஸும் இன்புட் கொடுப்பாங்க. இப்போ வந்து அவங்களே போட்டிருக்காங்க. இப்போ 3க்கும் 10க்கும் என்ன அவுட்புட் வரும்னு போட்டிருக்காங்க. நம்ம 3க்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஒருவேளை n = 3 கொடுத்தாங்கன்னா நம்ம 1 2 3 இது 3 நம்பரையும் எடுத்துப்போம். இப்போ இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகிற லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர் தான் 6. நம்ம எல்சிஎம் மூலமாக கண்டுபிடிச்சா நம்மளுக்கு அவுட்புட் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க என்ன பண்ண போறோம்னா, இந்த 1 2 3க்கு இந்த 1 2 3 இந்த நம்பருக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, பின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இதோட எல்சிஎம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி டிவைடட் பை ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி. இப்போ ஜிசிடினா என்னன்னு தெரியணும். ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைடர். அதாவது இந்த ஏ இந்த பி இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ற பெரிய நம்பர் வந்து இந்த ஜிசிடி அல்ல நம்ம கண்டுபிடிக்கிற அவுட்புட் தான். உதாரணத்துக்கு இப்போ வந்து 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 8 இந்த 2 நம்பரையும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ற மேக்ஸிமம் நம்பர் எது? 4 தான். 4 டிவைட் பண்ணோம், 8 டிவைட் பண்ணோம். இதை தவிர்த்து எந்த பெரிய நம்பரையும் 4 8 ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணாது ஃபுல்லா. ஸோ இந்த மாதிரி நம்ம முதல்ல ஜிசிடி கண்டுபிடிச்சிருவோம். இப்போ 4 8க்கு ஜிசிடி கண்டுபிடிச்சா என்ன வரும் நம்மளுக்கு வந்து 4. அப்போ இதோட எல்சிஎம் என்னன்னா 4 ஸ்டார் 8. அப்போ 4 8 32 டிவைடட் பை 4. ஸோ அவுட்புட் என்ன வரும் நம்மளுக்கு? 8. அப்போ இதோட கிரேட்டஸ்ட் காமன் மல்டிப்ளையர் எதுனா 8 தான். அப்போ ஆன்சர் வருதா? இந்த மாதிரி நம்ம வந்து இந்த அரே ஆஃப் எலிமெண்ட்டுக்கு பண்ண போறோம். இப்போ என்னன்னா, இப்போ எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி டிவைடட் பை ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னு சொன்னோம்ல. இந்த மாதிரி வந்து நம்ம 3 நம்பர் 4 நம்பருக்குலாம் ஒரே டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 நம்பரா கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஏ கமா பி கமா சின்னு 3 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல ஏ கமா பிக்கு நம்ம இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஆன்சரையும் இந்த சியும் வச்சுக்கிட்டு அடுத்த எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸா கண்டுபிடிச்சிட்டே போக போறோம். இப்போ நம்ம அதுக்கு வந்து முதல்ல வந்து ஜிசிடி பண்றதுக்கு எப்படி கோடு எழுதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம வந்து டெஃப் ஜிசிடி அப்படின்னு ஒரு மெத்தடு டெஃபினேஷன் கொடுப்போம். ஏ கமா பி. இப்போ வந்து இந்த ஏ கமா பிக்கு எப்படி ஜிசிடி கண்டுபிடிக்கணும்னா, இஃப் பி ஈக்குவல் டு 0வா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா டைரக்டா ரிட்டர்ன் ஏ பண்ணுவோம். ரிட்டர்ன் ஏ. அப்படி இல்லை எல்ஸ் அப்படின்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிட்டர்ன் ஜிசிடி ஆஃப் பி கமா ஏ மாடுலோ பி. அதாவது என்ன, இந்த பிஏ எடுத்து ஏல பாஸ் பண்ண ஏ இருக்க இடத்த ஏவா பாஸ் பண்ண போறோம். இந்த ஏ மாடுலோ பி கண்டுபிடிச்சி அந்த ரிமைண்டரை பியா பாஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தா 2 நம்பருக்கு டிவைட் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம வந்து 2வையும் 80 எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து என்ன பண்ணுவோம், ஜிசிடி ஆஃப் 2, 8ன்னு பாஸ் பண்ணுவோம். இப்போ இது என்ன பண்ணும்னா, இப்போ பி வந்து 0 கிடையாது, 8. அப்போ என்ன பண்ணும், இது திருப்பி போயிட்டு ஜிசிடி ஆஃப் ஏ இருக்க இடத்துல பிஏ பாஸ் பண்ணும் 8. இப்போ பி இருக்க இடத்துல ஏ மாடுலோ பி பாஸ் பண்ணும். அப்போ ஏ வந்து 2,
மாடுலோ பி போட்டால் நம்மளுக்கு ரிமைண்டர் 2 வரும். அப்போ 2 பாஸ் பண்ணோம். இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணும், b ஈக்குவல் டு 0 கிடையாது. ஸோ அகைன் இது என்ன பண்ணுன்னா ஜிசிடி ஆஃப் ஏ இருக்க இடத்துல இப்போ பிஏ பாஸ் பண்ணோம் 2 கமா பி இருக்க இடத்துல ஏ மாடுலோ 2 ஏ 8 2ஆல டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வரும் 0 வரும். ஓகே 0 பாஸ் பண்ணோம். இப்போ இந்த மெத்தட் உள்ள போக சொல்ல திருப்பி என்ன பண்ணுவோம், திருப்பி கால் பண்ணிக்கிறதுனால இந்த மெத்தட் என்ன b ஈக்குவல் டு 0ன்றதுனால ரிட்டர்ன் ஏ. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும், ரிட்டர்ன் ஏவோட வேல்யூ என்னது 2 ரிட்டர்ன் பண்ணும். இந்த மெத்தட் 2 ரிட்டர்ன் பண்ண உடனே அதே வேல்யூ இந்த மெத்தடும் ரிட்டர்ன் பண்ணும், இந்த மெத்தடும் ரிட்டர்ன் பண்ணும். கடைசியா நம்மளுக்கு அவுட்புட் வந்து 2ன்னு வரும். இது கரெக்ட் தானே. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ற மேக்ஸிமம் நம்பர் வந்து 2 தான், 2ஐயும் 8ஐயும். இந்த மாதிரி தான் இந்த மெத்தட் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கான கோடை முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ஜிசிடி யூஸ் பண்ணி தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு வந்து டிஃபைன் எல்சிஎம் nன்ற வேல்யூ தான் நம்மளுக்கு இன்புட்டா கொடுக்க போறாங்க. அதை வச்சுதான் நம்ம 1ல இருந்து n வரைக்கும் இருக்க எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இனிஷியலா ஆன்சர் ஈக்குவல் டு 1 வச்சுப்போம். ஏன்னா வந்து 1 கூட எந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு அதே நம்பர் தான் கிடைக்க போகுதுன்றதுனால இனிஷியல் ஆன்சர் வந்து 1ன்னு வச்சுப்போம். அதுக்கு அடுத்து 2ல இருந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம n+1 வரைக்கும் எடுத்துட்டா இது என்னன்னா ரேஞ்ச் வந்து n+1னா அது வந்து 2ல இருந்து n வரைக்கும் தான் அந்த நம்பரை கொடுக்கும். இப்போ நம்ம ஒருவேளை ரேஞ்ச் 1,10ன்னு கொடுத்தோம்னா அப்போ அந்த ரேஞ்ச் வந்து எதுல இருந்து ஐ வந்து 1ல இருந்து 9 வரைக்கும் தான் ரன் ஆகும். ஸோ நம்ம இங்க வந்து n+1 கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு n வரைக்கும் இருக்க எல்லா நம்பருக்கும் தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2,n+1. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆன்சர் வந்து அப்டேட் பண்ணணும். ஆன்சர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது கரண்ட் ஆன்சர் ஸ்டார். இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்த இப்போ கரண்டா இருக்க ஐயோட வேல்யூக்கும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணது எதால ஜிசிடி ஆஃப் ஆன்சர் கமா ஐ. இப்போ இது இந்த மெத்தட் என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து இந்த இப்போ கரண்டா ஆன்சர் 1க்கும் 2க்குமான எல்சிஎம் கொடுக்கும். அடுத்த வாட்டி இப்போ 1 வந்து 2க்கு அடுத்தது 3ஆ இன்க்ரிமெண்ட் ஆன பிறகு ஐ வந்து அப்ப ஆன்சர் வந்து அப்ப இருக்க ஆன்சருக்கும் 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து முதல்ல வந்து ஆன்சர் ஈக்குவல் டு 1, ஆன்சர் ஈக்குவல் டு 1, ஐ ஈக்குவல் டு 2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு என்ன வரும் 2 வரும். இந்த லைன் ரன் ஆகி முடிச்ச பிறகு 2ன்னு வரும். இப்போ ஆன்சர் என்ன ஆயிடும்னா ஆன்சர் ஈக்குவல் டு 2 ஆயிடும், ஐ ஈக்குவல் டு 3. ஏன்னா ஐ வந்து 2 முடிஞ்சது, அடுத்தது ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு, ஐ வந்து 3 ஆயிடும். இப்போ 3க்கும் 2க்கும் இந்த மாதிரி வந்து ஆன்சர் ஸ்டார் ஐ கமா பை டிவைடட் பை ஜிசிடி ஆஃப் ஆன்சர் கமா ஐ பண்ணோம்னா நம்மளுக்கு திருப்பி ஆன்சர் என்ன ஆகும், ஆன்சர் ஈக்குவல் டு 6ன்னு அப்டேட் ஆயிடும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லூப்பா ரன் ஆகிட்டு ஐ ஈக்குவல் டு n வரைக்கும் ரன் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லா ரன் ஆகி முடிச்ச பிறகு நம்மளுக்கு 1ல இருந்து n வரைக்கும் இருக்க எல்லா நம்பருக்கும் சேர்த்து எல்சிஎம் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணுவோம். கடைசியா ஃபைனலா ஃபார் லூப் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்ச பிறகு ரிட்டர்ன் ஆன்சர்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் அந்த மெத்தடை கால் பண்ணுவோம். எல்சிஎம் ஆஃப் n வந்து அவங்களே இன்புட் வாங்கிட்டாங்க, அந்த n மட்டும் நம்ம இந்த மெத்தட் வழியா பாஸ் பண்ண பிறகு இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து இங்க வேல்யூ வந்து ஃப்ளோட்ல வருது. இதை நம்ம வந்து இன்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்ட்ன்ற மெத்தட் வழியா அதை பாஸ் பண்ணி டைப் காஸ்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், சிம்பிளான மெத்தட் தான். இப்போ அவுட்புட் சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சா, அடுத்தது நம்ம சப்மிட் கொடுப்போம். எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு நாள் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இதே ப்ராப்ளத்தை இந்த வெப்சைட்ல ஹேக்கர் ரேங்க்ல போயிட்டு சால்வ் பண்ணி பாருங்க. ரெகுலரா இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்றது மூலமா நீங்களும் என்ன கம்பெனி இன்டர்வியூல இருக்க ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இந்த கோடு உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு தேவைன்னா கிட்டப்ல அட்டாச் பண்ணி நான் லிங்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெகுலரா டெக் சம்பந்தமான வீடியோ, அப்புறமா புது புது ப்ராப்ளம் சால்வ் பண்ண பிளேஸ்மெண்ட் சம்பந்தமான வீடியோலாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ கைஸ்.